இன்னைக்கு என்ன சாப்பாடு? சாப்பிடும்போது என் மைண்ட் வேலை செய்யாது. இன்னைக்கா நேத்து வச்ச சாம்பார். அதுவும் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தது. சூப்பரு. நீ எதுவும் சமைக்கிறது இல்ல அப்ப? நேத்து வச்ச சாம்பார். எங்க? நேத்து வச்ச சாம்பார். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் வந்து இங்க பாரு, இது நான் இப்ப செஞ்சது. ஓகே, கீரை கீரை. பொரியல். ஓகே. அதுவும் உனக்கு வாயில புண்ணு இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு, அது பேர் என்ன, மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்து மிளகு செஞ்சேன். தக்காளி கீரை. மணத்தக்காளி தான் நாங்க சொல்லுவோம். அப்புறம் காலையில வச்ச சுண்டல். அப்புறம் அந்த சாம்பார் நல்லா இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா ஊத்தி சாப்பிடறதுக்கு தயிர். அப்புறம் ஆறி போன சாப்பாடு. இதுதான் இன்னைக்கு எங்களோட சமையல். இது சண்டே வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடுவோம். ஆறி போன சாப்பாடு, நேத்து வச்ச சாம்பார், காலையில வச்ச மூக்கடலை, இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா செஞ்ச மணத்தக்காளி. நீ இன்னைக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லணும்னா கீரை மட்டும் தான் பண்ணிருக்க. கீரை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கீரை வந்து உரிக்கணும், ஆயணும், அதுக்கு கட் பண்ணணும், கீரை வாஷ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை வாஷ் பண்ணி எது செய்யறது சொன்னாலும் ஏதோ பெரிய வேலை சொல்ற மாதிரி பெருசு பெருசா லிஸ்ட் பெரிய வேலை தான் கீரை. உங்களுக்கு என்ன தெரியும்? லேடிஸ்க்கு தான் தெரியும் இதெல்லாம். இல்ல வேற கடைக்கு உலகத்துல வேற யாருமே இந்த மாதிரி வந்து சமைக்கலையா? இவரு இது சாம்பார் உங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்து வந்துட்ட. ஆமா. சாப்பாடு குக்கர்ல போட போட வெடிச்சிட்ட. ஆமா. நீ இன்னைக்கு என்ன பண்ண? கீரை மட்டும் தான். கீரை. இதுக்கு என்ன ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சா? நான் கேக்குறேன். வேற கடைக்கு போனேன். சரியா? இல்ல கடைக்கு போறதுல ஒரு வேலையா? கடைக்கு போனேன். அந்த கடையில இல்ல. சரி, இன்னொரு கடைக்கு போனேன். மணத்தக்காளி கீரை வேணும்னு சொல்லி ஒரு 4-5 கடை தேடினேன். சரி. ஒரு கடையில கிடைச்சது. அதை வாங்கிட்டு வந்தேன். சரியா? 2வது விஷயம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு ஒரு வேலை. ஆமா. 3வது விஷயம் அதை வந்து கட் பண்றது, அதாவது ஆயிரது. ஓகேவா? 4வது விஷயம் அதை வாஷ் பண்றது. சரி. 5வது விஷயம் அதை குட்டி 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 பீஸா கட் பண்றது. 6வது விஷயம் தாளிச்சிட்டு அதை வந்து குக் பண்றது. 7வது விஷயம் தான் சாப்பிடுறது. அப்ப அந்த 6 விஷயம் செஞ்சிருக்கல்ல, 7வது விஷயம் தான் நீ செய்யற. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. இதெல்லாம் வந்து ஊர் உலகத்துல யாருமே பண்ணாத மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு சொல்ற பத்தியா? அதுக்கே தனி டேலண்ட் வேணும். ஆனா இவ்வளவு விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. லேடிஸ்க்கு தான் தெரியும். பைத்தியக்காரி. எங்க அம்மா எல்லாம் காலைல ஸ்கூலுக்கு போறப்ப ஸ்கூலுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு மதியத்துக்கு தனியா சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க, நைட்டுக்கு தனியா ரெடி பண்ணிடுவாங்க. உங்க அம்மா? நான் உங்க அம்மாவா? நான் வந்து 2K மாமி, அவங்க 90s கிட்ஸ் மாமி. உங்கள மாதிரி இருக்கிறதுனால தாண்டி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் வந்துச்சு. இப்பதான் அவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி நரமுடி எல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு. தலையெழுத்து. இப்ப பாரு, எல்லாருக்கும் நரமுடி. இப்பவே எனக்கு கால் வலி, கை வலி, முதுகு வலி எல்லாம் வலியா இருக்கு. என்ன பண்றது? இப்ப ரீசெண்டா யாராவது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி போனாங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்குவேன், கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையை விட்டு போயிடும் அவங்களுக்குலாம். பாத்துக்க, எல்லாம் வந்து அது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அது இந்த பட்டி டிகிரிக்கு பெயிண்டிங் இதெல்லாம் போட்டு ஏமாத்தி தலையில கட்டி விட்டுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எங்க நிலைமை பார்த்தா இப்படிதான் இருக்குது. உங்கள மாதிரி ஆளுங்கனாலதான் ஹோட்டல் நிறைய உருவாகிட்டு இருக்குது. ஹோட்டல்னா ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. பின்ன இப்படி சமைச்சா என்ன பண்றது? வார்த்தை நாள் ஹோட்டல் இன்னொருத்த வாழ்க்கையை அழிக்கிறீங்கடி. அது இப்படி சொல்லணும். வாழ்க்கை கொடுக்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்கல்ல. வீட்ல இருக்கிறவன முதல்ல பாருங்க, வெளியில இருக்கிறவன ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்க பைத்தியங்களா. இதோட இது தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குமா? சுண்டல் ஹெல்தி பிளஸ் ஐயோ ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மவுத்தால தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுண்டலோட மிக்ஸ் பண்ணி எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலைலாம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நட்டல பின்ன எதுல செய்வாங்க? சாக்லேட் செய்வாங்க. பின்ன வேற எதுவும் செய்வாங்க. ஹெல்த்தி எல்லாம் செய்ய மாட்டாங்களா? சமைக்கவும் தெரியல, திங்கிறத பத்தியும் தெரியல. உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களா? வானத்துல இருந்து குதிச்சிட்டேன். பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஒண்ணுங்க ஸ்கூல்ல இருந்து வருவா இனிமேதான். வந்தோடனே நட்டலா கேப்பா, என்ன பண்ணுவ? காலி பண்றேன், இன்னொன்னு வாங்கி கொடு. உங்களுக்கு இதாண்டி வேலை. காசு அப்படியே மரத்துல காய்ச்சிக்கிட்டு இருக்குது. வச்சிருக்கோமே நம்ம மரம் தான். ஆமா ஆமா, அடுத்து இன்கம் டேக்ஸ் ரைட் தான் வருவாங்க இந்த மரத்தை கொண்டு போறதுக்கு. வரட்டும். வந்தா அவங்க பார்த்தால ஒண்ணு கிடைக்காது. நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து. சரி, நீ சமைக்கிறத பார்த்தாலே இந்தாங்க நல்ல சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
காலையில வச்ச சுண்டலோட நட்டலை வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா செம டேஸ்டா ஆமா நீ சொல்றத வேற அவங்க செஞ்சு பார்த்துட்டு அவனுக்காவது வயித்தால வாந்தி போயிட்டு அதுக்கு நீதான் காரணம்னு வந்து அவன் அடுத்த வீடியோ போடுவாங்க. எதுக்கு தேவையான வாயில போச்சுன்னா நான் காரணம் கிடையாது அதுக்கு.